அன்பு கலந்த என் விஸ்வகுல சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸ்ரீ பரசம கோவிநாத ஆதீனத்தோட குரு பூஜை விழாக்கு வந்திருக்கோம். அந்த குரு பூஜை விழாவோட ஆதீன கமிட்டி செயலாளர் எஸ் ஆறுமுராஜ், வழக்கறிஞர் அண்ணன் எஸ் ஆறுமுராஜ் அண்ணன் இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசுவோம். ஸ்ரீமத் பரசமய கோளரிநாதர் ஆதீனத்தினுடைய குரு பூஜை இன்று தமிழ்நாடு முழுவதும் இருந்து விஸ்வகர்ம சமுதாய பெருமக்கள் திரளாக இந்த கலந்து கொண்டு இந்த குரு பூஜையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மடமானது கிபி 647 ஆரம்பிக்கப்பட்ட மடம். திருநெல்வேலி அப்படின்னாலே நெல்லையப்பர் கோவில் தான் ஞாபகம் வரும். ஆனால் நெல்லையப்பர் கோவில் கட்டுவதற்கு முன்பாகவே இந்த மடம் இங்கே அமைஞ்சிருக்கு. அதுதான் முதலாக ஒரு மடம் திருநெல்வேலியிலே ஆரம்பிக்கப்பட்ட மடம் என்பதிலே மிக்க பெருமை கொள்கிறோம். ஏன்னா நெல்லையப்பர் கோயிலுக்கு முன்னாலேயே ஆரம்பிக்கப்பட்ட மடம், அதாவது ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு நிகழ்வு திருநெல்வேலியிலிருந்து தொடங்குவது நெல்லை மாவட்டத்தில் இங்கே அமைந்திருக்கின்ற ஸ்ரீ கோளரிநாதர் ஆதீனத்துடைய மடம் என்பதை இந்த நேரத்திலே திருநெல்வேலிக்காரன் நின்ற பெருமையோடு இதை தெரிவித்துக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய ஆதீனங்கள் வந்திருந்தாலும் முதன்முறையாக திருநெல்வேலிக்கு ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுத்த மடம் ஸ்ரீமத் பரசமய கோளரிநாத மடம் என்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எத்தனை குரு பூஜை இந்த வருஷம் 647 இருந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டுகள் கணக்குப்படி பார்த்தாச்சுன்னா நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால கிபி 647 இருந்து இந்த மடத்திலிருந்து குரு பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது திருநெல்வேலி மட்டுமல்லாது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, மலபார் பகுதி, அதாவது கேரளா, அன்றைய ஒருங்கிணைந்த தமிழ்நாடாக இருந்த அனைத்து விஸ்வகர்ம சமுதாய மக்களுக்கும் பாத்தியப்பட்ட மடம். தமிழ்நாடு, கேரளாவில் இருக்கக்கூடிய அனைத்து விஸ்வகர்மா மக்களும் இந்த மடத்திற்கு உரிமையாளர்கள் ஆவார்கள். ஏன்னா திருநெல்வேலி இந்த மடத்திலிருந்து, அதாவது இந்த தெருக்களிலிருந்து, காமாட்சியம்மன் கோயிலிலிருந்து, இந்த பகுதியிலிருந்து புறப்பட்ட நபர்கள் தான் இன்றைக்கு ஒருங்கிணைந்த அன்றைய தமிழகமாக இருந்த இன்றைய கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஐந்தொழிலாளர் சமூகமும் திருநெல்வேலியிலிருந்து அங்க போய் அந்த கைவினை கலைகளை ஊக்குவித்து அங்க இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. திருநெல்வேலியை சார்ந்த ஐந்தொழிலாளர்கள் மட்டும்தான் எல்லா மாவட்டத்திலும் பரவி இருக்கிறாங்க. அதனால இந்த திருநெல்வேலி மடத்திற்கு மிகுந்த பெருமை உள்ளது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சி கொடுக்கிறேன். நன்றி.